Hi friends, welcome to Viveham V Plus Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட்ல உள்ள ஒரு டைப் மாடல் क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய நம்ம மாடல் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃபரண்ட் டைப்பான ஒரு மாடல் क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த சம் பாருங்க, A and B means B is 10 meter west of A அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ A க்கு வெஸ்ட்ல B இருக்காங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் A and B means B is 6 meter east of A. A க்கு ஈஸ்ட்ல B இருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல? 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் A and B means A is 3 meter north of B. B க்கு நார்த்ல A இருக்காங்க 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. நெக்ஸ்ட் A at B means A is 5 meter south of B. B க்கு சவுத்ல A இருக்காங்க 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, what is the shortest distance between G and M according to the expression அப்படின்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், E ஸ்டார் M. E ஸ்டார் M அப்படின்னா என்ன மீனிங்? இப்போது A ஸ்டார் Bனா A is 3 மீட்டர் நார்த் ஆஃப் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது E ஸ்டார் M அப்படின்னா E is 3 மீட்டர் நார்த் ஆஃப் M அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? M as H. ஓகே, M as H. ஓகே, ஆஷ்க்கு இங்கே இருக்கு. அப்போ H is 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் M அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் H ஸ்டார் N. ஓகே, H ஸ்டார் என்ன மீனிங்? H is 3 மீட்டர் நார்த் ஆஃப் M. N. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? N and G. அப்போ N and G னா என்ன மீனிங்? G is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் Nங்கிற மீனிங். ஓகேவா? நம்ம இப்போ கொடுத்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம டைரக்ஷன் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதற்கு நம்ம ட்ரா பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், E is 3 மீட்டர் நார்த் ஆஃப் M. அப்போது எம்முக்கு நார்த்தில் தான் யார் இருக்கா? E இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட் எம்முன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எம்முக்கு நார்த் அப்படிங்கும்போது நார்த் மேலே, கீழே சவுத்து, வலது பக்கம் ஈஸ்ட்டு, இடது பக்கம் வெஸ்ட்டு, அப்படி தானே? அப்போது நார்த்துக்கு ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் E இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், H 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எம்முக்கு ஈஸ்ட்டில் H இருக்காங்க. அப்போ எம்முக்கு ஈஸ்ட் அப்படிங்கும்போது எந்த பக்கம் வரும்? வலது பக்கம் வரும். எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்? 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போது H இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், H is 3 மீட்டர் நார்த் ஆஃப் N. Nக்கு நார்த்தில் H இருக்காங்க. எவ்வளோ? 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போது N எங்கே இருக்குது? இப்போ இங்கே இல்லை. Nக்கு நார்த்தில் யார் இருக்கா? H இருக்காங்க. அப்போது Nக்கு நார்த்தில் தான் H இருக்காங்க, அப்படி தானே? அப்போனா இப்போ இது N, இப்போ Nக்கு நார்த்தில் இப்போ யார் இருக்கா? H இருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், G is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் N. Nக்கு வெஸ்ட்டில் யார் இருக்கா? G. அப்போ Nக்கு வெஸ்ட் அப்படிங்கும்போது இடது பக்கம் வரும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 10 மீட்டர். அப்போது 10 மீட்டர் வரைஞ்சிக்கோங்க. இது வரைக்கும் 6 மீட்டர். அப்போ அது கூட கொஞ்சம் கூட வரைஞ்சிக்கோங்க. அப்போது இது வந்து G. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் G அண்ட் M அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது Gக்கும் Mக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஓகே, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்கள், இந்த இது வரைக்கும் எத்தனை மீட்டர்? 6 மீட்டர். அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 மீட்டர். ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 3 மீட்டர். அப்போ அதே தான் இங்கேயும் என்ன வரும்? 3 மீட்டர் தான் வரும். ஆப்போசிட் டைரக்ஷனும் சேம் சைஸ் தான். ஓகே, இப்போ நமக்கு இங்கே 4 மீட்டர், இங்கே 3 மீட்டர். இப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? பித்தாகரஸ் தியரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம்மை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது பித்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்ன? இப்போ இது ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது சின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு ஏசியோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். அப்போது பித்தாகரஸ் தியரம் படி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும் 4 ஸ்கொயர், பிசியோட வேல்யூ 3, ஸோ 3 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 3 ஸ்கொயரோட வேல்யூ
9. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 25 வரும். இப்போ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 25. நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் தெரியணும்? ஏசியோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியணும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ரூட்டாக போகும். அப்போ ரூட் ஆஃப் 25ஓட ஆன்சர் என்னது? 5. அப்போ ஆன்சர் பி 5 மீட்டர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் q வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, p ஸ்டார் s அப்படின்னா என்ன மீனிங்? இது வந்து நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கக்கூடாது. இது பார்த்தோன்னே நீங்கள் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரா பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ட்ரா பண்ணுறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போது பி ஸ்டார் எஸ் அப்படின்னா என்ன மீனிங்? பி இஸ் 3 மீட்டர் நார்த் ஆஃப் எஸ் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு S and Q அப்படின்னா என்ன மீனிங்? S and அப்போது Q is 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் S. ஓகே, நெக்ஸ்ட்டு Q at R அப்படின்னா என்ன மீனிங்? அட்னா Q is 5 மீட்டர் சவுத் ஆஃப் R அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? R ஆஷ் டீன் இருக்குது. ஆஷ்னா ஓகே, T இஸ் 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் R அப்படிங்கிற மீனிங். ஓகே, நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கு எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பி ஸ்டார் எஸ்ஸுக்கு நம்ம ட்ரா பண்ணலாம். P இஸ் 3 மீட்டர் நார்த் ஆஃப் எஸ். இப்போது இது எஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ நார்த் அப்படிங்கும்போது மேலே வரும். இப்போது 3 மீட்டர் வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து P. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Q இஸ் 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு வெஸ்ட்டில் யார் இருக்கா? Q இருக்காங்க. அப்போது எஸ்ஸுக்கு வெஸ்ட் அப்படிங்கும்போது இடது பக்கம் வரும். எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்? 10 மீட்டர். இப்போ ஒரு 10 மீட்டர் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது வந்து Q. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆருக்கு சவுத்தில் Q இருக்காங்க. எவ்வளோனா 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அப்போ ஆருக்கு சவுத்தில் தான் யார் இருக்கா? Q இருக்காங்க. அப்போ ஆர் கண்டிப்பாக எங்கே இருப்பாங்க? மேலே தான் இருப்பாங்க. இப்போ 5 மீட்டர் அப்படிங்கும்போது இந்த P ஆல்ரெடி 3 மீட்டர் இருக்குது. ஸோ அதை விட கொஞ்சம் கூட வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து 5 மீட்டர். இப்போ இது வந்து ஆர். இப்போ கரெக்டாக இருக்கா? ஆருக்கு சவுத்தில் யார் இருக்கா? Q இருக்காங்க 5 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். T இஸ் 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆருக்கு ஈஸ்ட்டில் யார் இருக்கா? T இருக்காங்க. ஆருக்கு ஈஸ்ட் அப்படிங்கும்போது ரைட் சைடு வரும். எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்? 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். இது Qக்கும் எஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? 6 மீட்டர் வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து T. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? இன் விச் டைரக்ஷன் இஸ் Q வித் ரெஸ்பெக்ட் டு Tன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ Q வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது Tக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? அப்போது Tக்கு இது வந்து நார்த்து, கீழே சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இப்போது Qன்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் Q இருக்குது. அப்போது என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். அப்போது ஆப்ஷன் பி சவுத் வெஸ்ட். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாடல் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டைப் மாடல் கொஷின்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.